பாஸ்கரா, உன்னை பார்த்தா எனக்கு பரிதாபமா இருக்குடா. என்ன கிண்டலா? என்னடா இப்படி பேசுற? பின்ன நானே எரிச்சல்ல இருக்கேன், பரிதாபமா இருக்க அது இதுன்னு சொல்லி என்ன கோவப்படாம இருக்க சொல்றீங்களா? முதல்ல உன் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்க. உன் கோவத்துக்கு மூல வேர் என்னன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியாது என்ன இருக்கு? அதான் எல்லாத்துக்கும் ஒரு கருத்து வச்சிருப்பீங்களே. நீ என்ன திட்டினாலும் எனக்கு பரவாயில்ல. ஆனா நான் சொல்ல வேண்டியதை உனக்கு சொல்லிடுறேன். சொல்லாம என்னால இருக்க முடியலடா. முடியல. போய் அபி அழிச்சிட்டு வா. வீம்பா இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் அவளை கூப்பிடணுமா? அவளுக்கு அறிவு இல்ல. அவளுக்கு வாழணுங்கிற எண்ணம் இருந்தா இங்க வந்து இருந்துட்டு போட்டோம். இந்த ஈகோ தான் வேண்டாம். நீ தானே அபி அவங்க வீட்டுல விட்டுட்டு வந்த. அவளா வருவான்னு எத்தனை நாள் காத்துக்கிட்டு இருப்ப? பாஸ்கரா, வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா சிலதை விட்டு கொடுக்கணும். இப்படியே விட்டுட்டோம்னா பிரச்சனை வளருமே தவிர எந்த பிரயோஜனமும் இருக்காது. அதுக்காக நான் அவகிட்ட போய் கெஞ்சணுமா? என் நிலைமை இன்னும் அவ்வளவு மோசமாகல. புரியல உனக்கு? என்ன புரியல? உனக்கு புரியல. இந்த நாட்களோட அருமை உனக்கு புரியல. இந்த நாட்கள், இந்த வயசு, இப்போ உங்ககிட்ட இருக்கிற மனசு, இதோட இம்பார்ட்டன்ஸ் எதுவுமே உனக்கு புரியல. புரிஞ்சிருந்தா நீ இப்படி பேசியிருக்க மாட்ட. பாஸ்கரா, வயசான காலத்துல நாம வாழ்ந்த வாழ்க்கையை பத்தி நினைக்கும் பொழுது சந்தோஷப்படுறதுக்கு 4 நல்ல விஷயங்கள் வேணும். அருமையான இளமையை வீணாக்கிக்கிட்டு கோபதாபங்களோட வாழறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஒரு காலம் வரும், நீயும் என்ன மாதிரி வயசாகி உட்காரும் போது அப்ப வருத்தப்படுவ. அடடா, நிறைய நாளை நம்ம வேஸ்ட் பண்ணிட்டுமே. நான் இழந்திருக்கேன்டா. வாழ்க்கையில நிறைய இழந்திருக்கேன். நீயும் இழந்துட்டு வருத்தப்படக்கூடாதுங்கிற ஒரு அக்கறையோட தான் நான் சொல்றேன். உனக்கு கிடைச்ச மனைவி ரொம்ப அருமையான பொண்ணு. அவளை நல்லபடியா வச்சுக்கிட்டா இந்த உலகத்துல உன்னை விட சந்தோஷமான ஆளு யாரும் இருக்க மாட்டாங்க. பிளீஸ்டா, கையில கிடைச்ச பொக்கிஷத்தை தவற விட்டுறாத. அதுக்காக நான் வீட்டுல போய் வான்னு சொல்லி பல்ல கட்டிட்டு நிக்கணுமா? உன்னோட ஈகோ உனக்கு இடம் கொடுக்கல இல்ல? சாரி, இது ஈகோ இல்ல டாட், தன்மானம். அபி மாதிரி ஒரு பொண்ணு கிட்ட உன் தன்மானத்துக்கு எந்த பங்கமும் வராது. உங்க அம்மா மாதிரி ஒருத்தையை கட்டிக்கிட்ட நான் தான் தன்மானத்தை பத்தி ஃபீல் பண்ணணும்டா. சரி, உன்னோட ஈகோவை நான் மதிக்கிறேன். நீ தனியா போனதானே உனக்கு சங்கடம். நான் வரேன்டா. உன் கூட நான் வரேன். அபிய நான் கூப்பிடுறேன். ஓகே, நான் வரேன். ஆனா நான் எதுவும் பேச மாட்டேன். நான் பேசின பிரச்சனை தான் வரும். நீ ஒன்னும் பேச வேண்டாம். பேச வேண்டியதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஆனா நீ என் கூட மட்டும் வா, அது போதும். நாளைக்கு சாயந்தரம் ஆபீஸ் முடிஞ்சதும் நாம அபி வீட்டுக்கு போறோம். அபிய கூப்பிடுறோம். நாளைக்கு நைட்டு அபி நம்ம வீட்டுல தான் இருக்கணும். ஓகேயா? God bless you, my son. Don't think too much. Relax. Come in. Sir. உட்காருங்க. என்ன சார், ஏதாவது மெமோ கொடுக்க போறீங்களா? நோ நோ, ஓ விஷயத்துல அந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன். அப்பாடா, ஸ்ட்ரைட்டாவே டிஸ்மிஸல் தான். சார் என்ன சார்? என்ன விஷயம் சார்? ஒன்றும் இல்லை, கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நம்ம தொல்காப்பியம் விஷயம்தான். 2 பேரும் அவன் விஷயமா அலையறீங்க, என்ன ஆச்சு? சார் ரொம்ப கவலைக்கிடமான நிலைமையில இருக்காரு. கவலைக்கிடமா? என்ன சொல்ற? ஆமா சார், தொல்காப்பியன் பொழைச்சிட்டாரு. ஆனா கேஸ் செத்து போயிடும் போல இருக்கு. கொஞ்சம் விவரமா சொல்றியா? சார், தொல்காப்பியனை குத்துனவங்கள போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க. ஆனா திடீர்னு அந்த இன்ஸ்பெக்டர் பல்ட்டி அடிச்சிட்டாரு. இன்ஸ்பெக்டர் பல்ட்டி அடிச்சிட்டாரா? ஆமா சார், திடுதுப்புன்னு வேற ஆளுங்களை கொண்டு வந்து இவங்க தான் தொல்காப்பியனை குத்துனவங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆமா சார், அவங்களும் நாங்க தான் குத்தினோம்னு சொல்லிட்டாங்க.
கஸ்டடியில இருந்த ஒரிஜினல் குற்றவாளிகளை போலீஸ் வெளியில விட்டுட்டாங்க. அக்கிரமமா இருக்கேம்மா. சார் இதுக்கெல்லாம் யார் காரணம்னு தெரிஞ்சா நீங்க ரொம்ப கோவப்படுவீங்க. யாரு? அந்த சக்தி தான். நமக்கு தொடர்ந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கானே அதே சக்தி தான். அபி, இதை நாம சும்மா விடக்கூடாது. பட்ட பகல்ல நடந்த ஒரு அக்கிரமத்துக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம இருக்கவே கூடாது. அத மனசுல வச்சுக்கிட்டு தான் சார் நாங்க ஒரு நல்ல அட்வொகேட்டை தேடிக்கிட்டு இருக்கோம். கிடைச்சிட்டாருன்னா அவரையே ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா எப்படியாவது கொண்டு வந்துடலாம். ஆமா சார். அவ்வளவுதானே? பேசாம நான் சொல்ற அட்வொகேட்டை போய் பாரு. பிரபாகரன் பேரு. ரொம்ப நல்ல டைப். நான் ஃபோன் பண்ணி சொல்றேன். நம்ம கூட சேர்ந்து தைரியமா ஃபைட் பண்ணுவாரு. இன்ஃபேக்ட் அவர் நம்ம கூட சேர்ந்தான்னு வச்சுக்க, இந்த கேஸ் கண்டிப்பா ஜெயிக்கும். தேங்க்யூ சார். இந்த அவரோட விசிட்டிங் கார்டு. நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. நானும் அவருக்கு ஃபோன் பண்றேன். ஓகே. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் ப்ளீஸ் கம். ஹலோ சார். வாங்க உட்காருங்க. நாங்க ஸ்ரீஜெயம் பில்டர்ஸ்ல இருந்து வரோம். உங்க பாஸ் ஃபோன் பண்ணாரு. நீங்க முதல்லயே என்கிட்ட வந்திருக்கலாமே. இல்ல சார், உங்களை மாதிரி ஒரு அட்வொகேட் இருக்கிறது எங்களுக்கு தெரியாம போச்சு. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. சார், தொல்காப்பியன்னு ஒருத்தர் எங்க ஆபீஸ்ல வேலை செஞ்சாரு. அவரை சில ரவுடிங்க கத்தியால குத்திட்டாங்க. இன்னும் அவர் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காரு. இப்போ அவர் கான்ஷியஸா இருக்காருங்களா? இல்ல சார். அப்ப கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க. என்னன்னா, கத்தியால குத்தின அந்த 3 பேரும் சத்தம் இல்லாம வெளியில வந்துட்டாங்க. அவங்களுக்கு பதிலா வேற 3 பேரை போலீஸ் பிடிச்சு வச்சிருக்காங்க. அவங்களுக்கும் இந்த கேஸுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். நாளைக்கு கோர்ட்ல இந்த கேஸ் வந்துச்சுன்னா உண்மையான குற்றவாளிங்க ஈஸியா தப்பிச்சிருவாங்க. இது எல்லாத்தையுமே பின்னால இருந்து பிளான் பண்ணி செயல்படுத்துறது சக்தின்னு ஒரு அயோக்கியம் சார். அவன் ரொம்ப டேஞ்சரஸான ஆளு. அவனை எனக்கு தெரியும். சரி, இப்ப என்ன பண்ணலாம்? உடனடியா ஒன்று பண்ணலாம். லோக்கல் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் மேல நமக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு சிபிசிஐடி இன்வெஸ்டிகேஷன் கேட்டு ஹைகோர்ட்ல டைரக்ஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாம். அந்த இன்ஸ்பெக்டர் ஃபால்ஸா இன்வெஸ்டிகேஷன் பண்றாரு, ரியல் அக்யூஸ்டுக்கு ஃபேவரா இருக்காருன்னு சொல்லிட்டு நாம வேணா ஹைகோர்ட்ல ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாம். அதுல அந்த இன்ஸ்பெக்டர் அக்யூஸ்டா சேர்த்து நாம ஹைகோர்ட்ல இருந்து டைரக்ஷன் கேட்கலாம். வாவ் சார், இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆனா இதெல்லாம் நடக்குமா? கண்டிப்பா நடக்குங்க. ஷூர். இன்னைக்கே பெட்டிஷன் ரெடி பண்ணிடுறேன். நாளைக்கே ஃபைல் பண்ணிடலாம். ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். ஹலோ, நான் சாந்தி பேசுறேன். ஆ சொல்லுங்க, என்ன விஷயம்? உஷா, அவருக்கு சுயநினைவு வந்துருச்சு. கண் முழிச்சிட்டாரு. அப்படியா? ஏதாவது பேசினாரா? கொஞ்சம் சிரமப்பட்டு தான் பேசினாரு. அபிய உடனே பார்க்கணும்னு சொன்னாரு. அப்படியா? ஆமா, கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பேசினாரு. உங்களை காப்பாத்துனது அபிதான்னு சொன்னேன். உடனே அபிக்கு நான் நன்றி சொல்லணும்னு சொன்னாரு. ஓ, உஷா, அபிய உடனே வர சொல்றீங்களா? கண்டிப்பா. அபி இப்போ என் கூட தான் இருக்காங்க. நான் உங்களை உடனே வர சொல்றேன். சரி, வச்சிட்டுமா? ஓகே. என்ன? சாந்தி, தொல்காப்பியன் கண் முழிச்சிட்டாரா? உன்னை உடனே பார்க்கணும்னு சொன்னாரா? நீ ஹாஸ்பிட்டல் கிளம்பு. நான் இப்ப அங்க போய் தான் ஆகணுமா? என்ன அபினி, நம்ம இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டது எதுக்காக? தொல்காப்பியனை காப்பாத்தணும்ன்றதுக்காக தானே. அவர் உன்னை பார்க்கணும்னு சொல்றாராம். நீ கிளம்பு போ. உஷா சார் ஏதோ பெட்டிஷன் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காரே. பரவாயில்லம்மா, நீங்க கிளம்புங்க. வெளியே ஜூனியர் இருப்பாரு. அவர்கிட்ட இந்த அஃபிடவிட்லயும் வக்காலத்திலயும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போங்க. நீங்க இருப்பீங்கல்ல? இருக்கேன் சார், நான் இருக்கேன். அவர் தான் சொல்லிட்டாருல. ஓகே, நீ கிளம்பு. அப்ப நான் கிளம்புறேன். ஓகே, நான் கிளம்புறேன் சார். கிளம்பு. வரேன் உஷா. உங்களுக்கு எல்லா டீடைல்ஸும் தெரியும்ல? தெரியும் சார். சாந்தி, வாங்க அபி. எப்படி இருக்காரு இப்போ? பரவாயில்ல. கண் முழிச்சு பார்த்தாரா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கண் முழிச்சு பார்த்தாரு.
அவர்கிட்ட உங்களுக்கு பிளட் கொடுத்து காப்பாத்தினது அபிதான்னு சொன்னேன். உடனே கண் கலங்கிட்டாரு. உங்களை பார்க்கணும்னு சொன்னாரு. ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணேன். அப்பதான் நீங்க வக்கீலை பார்க்கறதுக்காக உஷா கூட போயிருக்கிறதா சொன்னாங்க. அதான் உஷாவோட செல்லுக்கு ஃபோன் பண்ணேன். இருங்க எழுப்புறேன். ஏய் வேண்டாம் சாந்தி, தூங்கிட்டு இருக்காரு, பாவம் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இல்ல, அவர் நீங்க வந்ததும் எழுப்ப சொன்னாரு. வேண்டாம், அவரே தானே எழுந்திரிச்சதுக்கு அப்புறம் பேசுறேன். ம். ஹலோ, சாந்தியா பேசுறது? சாந்தி தான் பேசுறேன். உன் பொண்ணுக்கு திடீர்னு காய்ச்சல் வந்துருச்சுமா. 2 தடவை வாந்தி எடுத்துட்டா. என்ன சொல்றீங்க? ஆமா, ரொம்ப அழுதுகிட்டு இருக்கா. நீ உடனே வீட்டுக்கு வா. ஐயோ, சரி நான் உடனே வந்துடுறேன். சரி வா, வச்சிடுறேன். என்னாச்சு சாந்தி? அபி, குழந்தைய பக்கத்து வீட்டில் விட்டுட்டு வந்தேன். வாமிட் பண்றாளாம். நான் என்னன்னு பார்த்துட்டு வந்துட்டுமா? ஏன் வீட்ல சந்திரா இல்லையா? இல்ல, அவ ஊருக்கு போயிருக்கா. ஆ, சரி நான் போயிட்டு வந்துட்டுமா? ஆ, சாந்தி பணம் இருக்கா? ஐயோ, இருங்க தரேன். இந்தாங்க பணம். ஆட்டோ பிடிச்சிட்டு போங்க, டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு சரி வாங்க. நான் உடனே 1 ஹவர்ல திரும்பி வந்துடுறேன். ஓகே, நான் பாத்துக்கிறேன். சரி. ம். ஹலோ அபி, இப்ப எப்படி இருக்கீங்க? எப்போ வந்தீங்க? இப்பதான் கொஞ்ச நேரம் ஆச்சு. ரொம்ப தேங்க்ஸுங்க. எதுக்கு? இல்லை, என் மேலே இருக்கிற கோபத்தெல்லாம் மறந்துட்டு என்னை காப்பாத்திருக்கீங்க, அதுக்கு தான். இது பாருங்க, தேவையில்லாம எமோஷனல் ஆகாதீங்க. இல்லைங்க, நான் பொழைச்சதே ஆச்சரியம். அதுக்கு நீங்கள் தான் காரணம். ரத்தமெல்லாம் கொடுத்துருக்கீங்க. சரி, நீங்க எனக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சாரி சொல்லணும். ஏன்? நான் உங்களை சரியா புரிஞ்சுக்காம எல்லா சந்தர்ப்பத்திலையும் தப்பா நினைச்சதுக்கு, கோவிச்சதுக்கு, இன்சல்ட் பண்ணதுக்கு, எல்லாத்துக்கும் தான். என்ன பாக்குறீங்க? சாந்தி தான் எல்லா விவரமும் சொன்னாங்க. அப்பதான் நான் உங்களை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஐம் சாரி. இது நடந்தது ஒரு வகையில் நல்லதாங்க. ஏன்னா யாரெல்லாம் பிரிய வச்சிருக்காங்கன்னு நாம தெரிஞ்சுக்க முடியுது. இப்படி ஒன்று நடக்கலைன்னா நீங்க எல்லாம் என் மேலே எவ்வளோ அக்கறை வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாமலே போயிருக்கோம். நான் பல சமயம் இப்படி அனாதையா பிறந்துட்டோமேன்னு ஃபீல் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த ஃபீலிங் இல்லைங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நிமிஷத்திலேயே செத்துடலாம்னு எனக்கு தோணுது. ஐயோ, blood. என்ன இது blood வருது? ஒன்னும் இல்லை, சும்மா என்ன தொல்காப்பி என்னது? எமோஷனல் ஆயிட்டு இருங்க, நான் டாக்டர் கூட்டிட்டு வரேன். டாக்டர், டாக்டர் சீக்கிரம் வாங்க. என்னம்மா, என்னாச்சு? இங்க பாருங்க, காயம்பட்ட இடத்துல இருந்து blood வருது. என்ன மிஸ்டர் தொல்காப்பியன், டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. ரிலாக்ஸ்டா இருக்கணும், புரியுதா? மேடம் கொஞ்சம் வெளியில இருங்க, அவருக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணணும். சரிங்க. டாக்டர், இப்போ அவர் எப்படி இருக்காரு? நத்திங், லேசான ரத்த கசிவு தான். ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருக்கேன், நோ ப்ராப்ளம். டென்ஷன் ஆகக்கூடாது, வயிற்றுல இருக்க மசில்ஸ் ஸ்ட்ரெயின் ஆகக்கூடாது, அசையாம இருக்கணும். அவர் கூட ஒரு பொண்ணு இருந்தாங்களே, அவங்க எங்க? சாந்தி, அவங்க வீடு வரைக்கும் போயிருக்காங்க. அவங்க பொண்ணுக்கு உடம்பு சரியில்லையா? ஓ. ஏன் டாக்டர்? 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மெடிசன் தரணும். ரத்தம் கசிஞ்சா என்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். சரி டாக்டர். அவங்க வர வரைக்கும் நீங்க இருந்து பாத்துப்பீங்கல்ல? ஆமா, பாத்துப்பேன். வெரி குட். மெடிசன்ஸ் எல்லாம் எழுதி நர்ஸ் கிட்ட கொடுத்துருக்கேன். பார்மசில வாங்கி அவருக்கு டயத்துக்கு கொடுத்துறீங்களா? சரி டாக்டர். ஓகே. ஓகே.
மனோகர் என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, படிச்சிட்டு இருக்கேன். அதெல்லாம் படிக்க தெரிஞ்சுக்க செய்ய வேண்டிய வேலை. அது எதுக்கு நீ செஞ்சிட்டு இருக்க? ஏய், உன் வேலையை பாருடி. உனக்கு தான் படிக்க தெரியாதுன்னு இந்த வீட்ல எல்லாருக்கும் தெரியுமே, அப்புறம் எதுக்கு பாவலை காட்டிட்டு இருக்க? மா மா என்னடா மா, இவ்வளவு பாருமா இங்க. ஆர்த்தி, என்னடி அவனை வம்பு இழுத்துட்டு இருக்க? உனக்கு தெரியாதுமா, அவன் படிக்க தெரிஞ்ச மாதிரி பாவலை காட்டிட்டு இருக்கான். ஏய், அடிச்சனா? அட பாடா. அடிக்க ஏய், என்ன மாட்டேன். சும்மா மிரட்டுறியா? பாக்குறேன். என்ன இல்லன்னா அடிச்சியா? சும்மா இவ்வளவு அடக்கி வைமா. சும்மா மிரட்டுறியா? பாவலை காட்டுறது தெரியல இல்லையா? அம்மா, என்னடி எதுக்கு அவனால பேசுற? அடிக்க முடியாதுமா. சொல்லிட்டே இருக்கேன். ஆர்த்தி, நீ சும்மா இருடி. வணக்கம் சம்பந்தி அம்மா. என்ன சண்டை? வாங்க வாடா. வாங்க மாப்பிள்ள, வாங்க மாமா. நல்லா இருக்கேம்மா. உட்காருங்க. ஆ, என்ன சண்டை? ஆ? ஒண்ணும் இல்ல மாமா. அம்மா, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. இப்ப நாங்க எதுக்கு வந்திருக்கோம்னு தெரியுமா? அபியை எங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போலான்னு வந்திருக்கோம்.